இப்போ இதிலே நாம் இன்னொரு இடத்துல புரிஞ்சுக்கணும், ரசூல்லா இருக்கும்போது செலவு பண்ணுறதுக்காவது ஒரு உற்சாகம் இருக்கும் அவங்களுக்கு. கொண்டு போய் ரசூல்கிட்ட கொடுக்குறோம், கண்ணு முன்னாடி ரசூல்லாவை பார்க்குறாங்க, அபூபக்கரை பார்க்குறாங்க, அந்த ஒரு பூஸ்ட் இருக்கும், அந்த ஒரு ஜோஷ் இருக்கும். அவ்வளோ பெரிய லீடரை நம்ம கீழே இருக்கிற இன்னைக்கு செலவு பண்ணுறது அதை விட பன்மடங்கு நன்மை தரும். இன்னைக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேலோங்கணும்னு யாராவது செலவு பண்ணுறாங்களோ, இதற்காக ஒரு மர்க்கஸ் கட்டுறாங்க, இதற்காக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, இதற்காக ஒரு புக் எழுதுறாங்க, இதற்காக ஒரு கேமரா வாங்குறாங்க, இதுக்குன்னு ஒரு மைக் வாங்குறாங்க, இது எப்படி ஆயிரும்? இதை தாண்டியும் அது நன்மை டாப்புக்கு போயிடும். இதை தான் ரசூல்லா சொல்கிறாங்க, ஈமானில் சிறந்தது யாருடைய ஈமானுங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய ஈமானுங்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஈமானு தான் சிறந்தது அப்படிங்கிறேன். இப்போ ரசூலா சொல்கிறேன், உங்கள் ஈமான் கிடையாது, நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்களே, எங்களை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் எப்படி உங்கள் ஈமான் எப்படி சிறந்ததாகும்? என்னை பார்த்துட்டு ஈமான் கொள்வது ஈஸி அப்படிங்கிறேன். அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய ஈமானுங்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு, நான் ஈமான் கொள்றதும் ஈஸி தாங்கிறேன். நான் ஜிப்ரீலை பார்த்தேன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்புறேங்க. இப்போ யாருடைய ஈமான் அப்படின்னா, பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது, அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த கட்டத்தில் இப்போ இந்த நற்செய்தி யாருக்கு இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மரணிச்சதுக்கப்புறம் வர்ற எல்லா கூட்டத்திற்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சஹாபாக்களுக்கு கொடுத்த நன்மையை விட அதிகமாக தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரசூலாவை பார்க்காம அல்லாவுடைய தீனுக்காக செலவு பண்ண, அதான் சொன்னல, இந்த வகைக்காக தர்மம் பண்ணுறது முஸ்லீம் அல்லாதவங்க கூட பண்ணுறாங்கல்ல. ஏழைங்களுக்கு உணவு கொடுக்குற முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? எத்தனையோ டீம் இருக்குது. இப்போ இந்த யூடியூப் இந்த ஃபுட்டு விலாக்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்களே என்ன பண்ணுறாங்க? கடைசியாக அந்த சாப்பாடு கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? எவர்கள் தங்களுடைய பொருள்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் சேர்க்கவில்லையோ அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு, மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காசு கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த தீனுடைய பணி நான் தான் சொன்னல, அல்லாவுடைய பணிக்காக பணம் கொடுக்குறோம், பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் மசூராவில் வந்து உட்காருவான். அவங்க தான் வந்து மெயினாக அந்த பில்டிங்கே இடத்துமே, உதாரணத்துக்கு இடமே அவர் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்க, ஒரு ஆள் அவர் தான் இடமே கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டியாச்சு. இப்போ மசூரா வருது, மசூராவில் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இவர் கருத்தை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க. யார் கருத்து? இந்த இடம் கொடுத்தவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க. இவர் என்ன உட்காந்துட்டு இருக்கிறது யார் இடம் தெரியுமா? இல்லை அவர் அல்லது